விஜய் ஆட்சி அமைச்சு 1 மாசம் ஆகுது. சரி, அதாவது ஆட்சிக்கு வரது முன்னால அவர் சொன்னது எதுவுமே ப்ராப்பரா செய்யல சார். எதுவுமே செய்யல. காரணம் என்னன்னாக்க அவர் பரப்புரையில ஒருமுதல் புரட்சின்னு லஞ்சம் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்குறேன், மாசம் ஆனா 2500 ரூபாய் பெண்களுக்கு பணம் தர்றேன், குழந்தை பிறந்தா பணம் தர்றேன், அதை கல்யாணம் திருமணத்துக்கு சேலை தர்றேன், நகை தர்றேன், வீட்டுக்கு இடம் இல்லைன்னா இடம் தர்றேன், அதை இல்லாம வீட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு பணம் தர்றேன், அது இல்லைனாக்கா தொழில் கடன் 25 லட்சம் தரேன். இப்படி பல்வேறு கவர்ச்சிகரமா அறிவிச்சதுனாலதான் சார் அவர் ஜெயிச்சாரு. ஜெயிச்சு முடிச்சுட்டு ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான சட்டமன்ற வேட்பாளர் கிடையாது. அதுக்கு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஸ்டாலின் அரசுக்கு தான் டிஎம்கேக்கு எனக்கு தான் போட்டிங்கிறாரு. ஆட்சிக்கு இவருக்கு பற்றாக்குறை எம்எல்ஏ 107 தான் இருக்கு, மேற்கொண்டு 117 வேணும். உடனே என்ன பண்றாரு, டிஎம்கே கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட், வலது, இடது, திருமாவளவன், காங்கிரஸ் இந்த மாதிரி இயக்கங்களோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைச்ச உடனே அவர் என்ன சொல்றாருனாக்க, அந்த நான் சொன்னதை செய்யல. காரணம் என்னாக்க பண்டுல பணம் இல்ல, கஜானாவுல பணம் இல்ல அப்படின்னு தவறான வார்த்தை, பொய் வார்த்தை சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டுல வருடாந்திர வருமானம் என்ன, தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் என்ன, நிதிநிலை அறிக்கை என்ன, இதெல்லாம் தெரியாம இது எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு வருமானம் இருக்கு. நிதித்துறை, மதுபானத்துறை, வருவாய்த்துறை, டிரான்ஸ்போர்ட், மின்சாரத்துறை, எல்லா துறையிலும் வருஷத்துக்கு இவ்வளவு பணம் இருக்கு சார். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 37 லட்சத்தி 33 கோடியே 31 லட்சம் சம்திங் வருது. இதுல எல்லாம் செலவினம் போக மிச்சத்தை இருக்கதான் பொதுவாக செலவு பண்ண முடியும். எதுவுமே ஒரு செய்யல. ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைச்சு அதாவது கலைஞர் உரிமை தொகை பணம் 1000 தான் கொடுத்தாரு, 2500 ரூபாய் கொடுக்கல. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு ஆட்சி 20 நாள்ல கிட்ட பாலியல் தொல்லை, வன்கொடுமை, ரேப்பிங், மருந்தறி இதெல்லாம் சீர்கட்டு போச்சு. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கிறாருன்னா, போதையை ஒழிக்கணும்னு மாறாக போட்டி பீச்சில பண்ணாரு. பீச்சில கிட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து ரன்னிங்லே போனாரு. அப்படின்ட்டு எந்த முதல்வரும் செய்யாத சிஎம் விஜய் அவர்கள் ஏன்னா 3 கிலோமீட்டர் மாறாதான ஓட்டப்பந்தயம் ஓடி விழிப்புணர்வு பண்ணினாரு. எந்த ஸ்டேட்லயும் பண்ணாதுன்னு இவர் சொல்றாரு. உண்மையிலே அது பொய். ஆதவர்சனா சொல்றது பொய். அதாவது உங்களுக்கு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா 21 கிலோமீட்டர் மாறாதான் ஓட்டப்பந்தயம் ஓடி விழிப்புணர்வு பண்ணதெல்லாம் காலம் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, இவருக்கு நம்பி வாக்களித்தவர் 1,73,00,000 பேர் வாக்களிச்சு சட்டமன்றம் கூடியாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு. மாற்று கட்சியில உள்ள எம்எல்ஏ ராஜினாமா செய்யணும்னு இவருக்கு தேவையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தேவையாக குற்றப்பிணியில் உள்ள ஆட்சியா, குற்றங்களை சுமக்கூடிய ஆட்சியாங்கிறத கருத்துல கேட்கிறான். எப்படின்னாக்க இப்ப ஆதவர்சன ஆள் பிடிக்கிற வேலையில தெரியாது. ஆதவர்சன ஆட்சி செய்யறாரா, விஜய் ஆட்சி செய்யறாரா, இது தமிழ் மக்களுக்கு தெரியணும். என்னதுக்கு சொல்றான்னா, இவர் எதுவுமே பேச மாட்டாங்கிறாரு. பப்ளிக்ல ஒரு ஊடகங்காலம் கேட்டாக பேசவே இல்லை. இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. டெல்லிக்கு எதுக்கு போயிட்டு வந்தாரு? நிதி ஆயுத மாநா மீட்டிங்கு போனாரு. போயிட்டு பிளைட்ல போயிட்டு வந்ததுக்கான செலவு 50 கோடி. அந்த பிளைட் நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு 2 லட்சம் அவருக்கு. நல்லா கேட்டீங்க. டெல்லி போயிட்டு வந்ததுக்கு கணக்கு தொகை சட்டமன்றத்தில் 50 கோடி. பிளைட் லேண்டிங் 2 லட்சம். அப்ப இவர் போகும்பொழுது அரசு அலுவலர் யாரையும் அழைச்சிட்டு போல. இவர் சர்வருள்ள பாதுகாப்பு வலயத்தில் உள்ளவங்க கூட்டு போறாரு. அப்ப ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய செக்ரட்டரி யாரையும் அழைச்சிட்டு போகல. இதெல்லாம் சுயநலமா பண்றாரு. சமூக நீதி, சமத்துவம் பிராடு. எப்படி சொல்றனாக்க, இவருக்கு டிரைவரா இருந்த கிறிஸ்டின்ல உள்ள அமைச்சர், சட்ட ஆலோசனை ஆரோக்கியதாஸ் இவரோட சமூகம், சட்டமன்ற அவைத்தலைவர் இவரு சமூகம். இந்த மாதிரி நான் இதையெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆட்சி அமைச்சு உண்மையா பண்ணுவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போனாலும் சரி பண்ணுவாரு, மதுபான கடையை தடை செய்வாரு தான் பெண்கள் ஓட்டு போட்டுச்சு. மதுபான கடை 4525 மதுபான கடை இருக்கு. அதை இல்லாம என்ன இருக்குன்னா, அடுத்தது இந்த மணமகிழ் மன்றம் சொல்லி F2 11 to 11
1066 இருக்கு. இதை தடை செய்யறேன், கடையை நீக்கிறேன் சொன்னீங்கல்ல, எங்க நிக்கிற உத்தரவாதமா சொல்ல முடியுமா சார்? என்னன்னாக்கா 717 மதுபான கடை நீக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு விளக்கம் கூட ஐஏஎஸ் கொடுத்தாங்க. இந்த முக்கத்துல கடையை மூட்டிட்டு ஏன்னா அந்த முக்கத்துல கடையை திறக்கிறாங்க. அப்ப மணமகிழ் மன்றம் வந்து கிட்டத்தட்ட 1066 மணமகிழ் செயல்படுது. மதுபானத்துல போதை இருக்கா போதை இல்லையா? நீ வந்து மாத்திரை, ட்ரக்ஸ், கஞ்சா இதுக்கு விழிப்புணர்வு நடத்துறீங்கல்ல, அதுல போதை இருக்கட்டு. மதுபானத்துல போதை இருக்கா போதை இல்லையா? இத வந்து நீங்க தெளிவுபடுத்தணும் சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னது மக்களுக்காக வந்திருக்கீங்க, மக்களுக்காக எதுவுமே இதுவரை நடைமுறை செய்யல. ஏன்னா ஆட்சி வந்து அதிகாரத்தில் நீங்க மாற்று கட்சியில உள்ளவன ஒவ்வொரு 6 சட்டமன்ற வேட்பாளரை ராஜினாமா பண்ணி ஆதவர்சனை எதுக்கு சேர்க்கிறாரு? ஒரு ஆளுக்கு 25 கோடி. ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நீங்க கிரையம் பண்ற 25 கோடி. அப்ப அந்த ஆள் ரிசைன் பண்றான், சட்டமன்ற அவைத்தலைவர்ல கொண்டாந்து ராஜினாமா கடிதம் கொடுக்குறான். அந்த மத்திய அரசு செலவு 5.5 கோடி, ஒரு சட்டமன்ற வேட்பாளருடைய செலவு 5.5 கோடி. இந்த பணத்தை யார் கொடுக்கறதுக்கு? இதை இல்லாம 6 சட்டமன்ற தொகுதி மொத்த வேட்பாளர் ராஜினாமா பண்ணிட்டான் சார். வாய் வார்த்தை பிராடு சார். அதாவது விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு. விவசாய கடன் நல்லா கேட்டுங்க, முழுமையா தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல உள்ளவனுக்கு பாதி, 5 ஏக்கர் கீழே உள்ளவனுக்கு முழுமையா தள்ளுபடின்னு சொன்னாரு. இன்னைக்கு வீதியில போராட்டம் பண்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்றேன்னா, சொன்னதை செய்யணும். என்ன சொல்லிட்டாருன்னா 1 லட்சத்துக்கு 5000 ரூபாய் தான் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல போனாக்க இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதனால வீதியில நீ போராடுறான். சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. நீ இதெல்லாம் சொன்னதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு போட்டது. மதுபான கடையை நிப்பாட்டுன்னு சொன்னீங்க, போட்டான். போதையை ஒழிக்கிறேன்னு சொன்ன பெண்கள் ஓட்டு போட்டுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு தருன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுச்சு. 2500 ரூபாய் பணம் தரணிச்சு ஓட்டு போட்டுச்சு. தங்க மோதிரம் தரணியே ஓட்டு போட்டுச்சு. பட்டு சேலை தரன்னு சொல்லிச்சு ஓட்டு போட்டுச்சு. இதெல்லாம் எந்த மூஞ்சியில இப்போதைக்கு நீங்க சொல்லல, எதுவுமே செய்யல. இதெல்லாம் கணக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு வந்து 1,73,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க பெண்கள். நீ இப்ப வந்து மாற்று கட்சி ஏன் நீ அழிக்கிற? அதனால எவ்வளவு நஷ்டம் உனக்கு நாலேஜ் இருக்கா? ஒரு சட்டமன்ற தொகுதியில இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப விஜயபாஸ்கர், விராலிமலை, உங்களுக்கு மதுராந்தகம், தாராபுரம், புரியுங்களா? அது மாதிரி திருச்சி கிழக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளருடைய செலவு தொகை என்ன? அப்ப அது நஷ்டம் தானே. கிட்டத்தட்ட 35 கோடி நீ நஷ்டம் பண்றீங்க. அப்படி இந்த எம்எல்ஏ சேர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? 25 கோடி கொடுத்துருக்கீங்க ஒரு எம்எல்ஏவுக்கு, ராஜினாமா பண்ணிட்டு வரணும். உனக்கு பட்டு கூட்டணி சேர்த்திருக்கீங்களா? காங்கிரஸ் 5, திருமாவளவன் 2, வடது 2 சேர்த்திருக்கீங்களா? அதை வச்சு நீங்க கூட்டணி ஆச்சு கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியாதானே? இது என்ன தேவை இருக்கு? நீ மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியா, சம்பாதிக்க வேண்டியா? இன்னைக்கு ஆதவர்சன கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை இருக்கு. அவருடைய சொத்து மதிப்பு என்ன? அவர் என்ன சார்? பொதுப்பணித்துறையில எல்லா கான்ட்ராக்டர் தமிழ்நாட்டை உன்னால ஒழிக்க முடியுமா? நான் கேட்ட கேள்வி பதில். தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல உள்ள கான்ட்ராக்டரா நீங்க ஒழிக்கணும். படிச்சவனுக்கு வேலை கொடுக்கணும். அதை உன்னால செய்ய முடியுமா? அதை செய்ய. நீர்நிலைகள், மருத்துவ எல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கு. இதெல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொடுக்கணும். ஏற்கனவே ஆண்டரிசி ப்ராடன்ட்ட நீ உண்மையான ஆளா தான் இன்னும் 6 மாசம் கூட டைம் எடுத்துக்க. நீர்நிலைகள் வீடெல்லாம் இடிக்கிறான். என்ரோல்மெண்ட் அன்னைக்கு கட்ட விடுற, லைசன்ஸ் கொடுக்க, கரண்ட் பில் கொடுக்க, எல்லாமே பண்ற. இன்னைக்கு அந்த வீட்டை அடிக்கிறீங்களே, அதே மாதிரி ஆக்கிரமிப்பு குளங்கள் வரிகள் எடுத்தே ஆகணும். இது மாற்றுக்கிறது சீமானால விட்டு கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவே தெரியாது. உங்க துறையில வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட, அதாவது 4000 கோடி தான் சார் பொதுப்பணித்துறையில பண்டு. அதுல பாதி தான் செலவினம். 51% ஊழல், லஞ்சம். அதுல ஏற்படு. அதாவது மின்சாரத்துறை 2.5 லட்சம் கோடிங்கிற மின்சாரத்துறை 2 லட்சம் கோடியில யாரு குற்றவாளி? இவன் திருடினவன். நீ என்ன சொன்ன சட்டமன்றத்துல? 1 ரூபாய் எடுக்க மாட்டேன், 1 ரூபாய் எடுக்கணும் விட மாட்டேன், ஏற்கனவே சம்பாதிச்சானு விட மாட்டேங்கிற இல்ல என்ன? இதெல்லாம் எவன் குற்றவாளி? எல்லா டிபார்ட்மெண்ட் உள்ளவன எல்லாத்தையும் நீ வந்து நீ எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லாத்தையும் நீ நடைமுறைப்படுத்தி இந்த ஊழல் நடந்திருக்கா அதை நீ வெளி உலகத்துக்கு மக்களுக்கு தெரியணும். மாற்றாங்க 2 கூட்டணி சேர்ந்து கலவாணி. மத்திய அரசு 3 பேர் கூட்டணி மாட்டுக்கிறது மக்களை ஏமாத்துறான் சார். வேற ஒண்ணும் கிடையாது சார். இது கூட்டணி ஆட்சி சார். மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் கூட்டணி ஆட்சி தான் சார். அப்படிதான் நீ 2005